ஹாய் காய்ஸ். காதல் என்றது இனம், மொழி, மதத்தை தாண்டின ஒரு அழகான விஷயம். அப்படி இங்க ரொம்ப படத்தோட ஹீரோ முஸ்லிம், ஹீரோயின் இந்து. இவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்க. அந்த காதலை ஊர் மக்களும் குடும்பமும் எதிர்க்கிறாங்க. கடைசியில இவங்க 2 பேரும் திருமணம் பண்ணாங்களா இல்லையான்றத பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட முடிச்ச படம் தான் 2015 ரிலீஸ் ஆன என் நின்றே மொய்தி. இது ஒரு ட்ரூ லவ் ஸ்டோரி. ஸோ டக்குனு கதைக்குள்ள போலாம் வாங்க. நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவி ஷோ. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஜோரன் மழை பெஞ்சிட்டு இருக்கு. காரை எடுத்துட்டு ஒரு நபர் போலீஸ் ஸ்டேஷன் போறாரு. அவர்கிட்ட இந்த கத்தியை கொடுத்துட்டு அவனை நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்ல இங்க ரொம்ப படத்தோட ஹீரோயின் வேகமா அழுதுட்டே ஓடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல ஒரு லேடி ரொம்ப சோகமா இருக்க ஒருத்தவங்க வேகமா ஓடி வந்து அவங்க மறைச்சு வச்சிருக்கிற ஒரு லெட்டரை கொடுக்குறாங்க. அந்த லெட்டரை பார்த்த அந்த லேடி அவங்க பையன் கிட்ட அதை கொடுக்குறாங்க. அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அந்த லெட்டரை பார்க்க இங்க இந்த படத்தோட பேரை போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ என்ன நடந்ததுன்றத காமிக்கிறாங்க. ஜோரன் மழை பெய்து ஒரு ஃபுட்பால் மேட்ச் போயிட்டு இருக்கு. மேட்ச் ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. அப்போ களத்துல ரொம்ப படத்தோட ஹீரோ இறங்குறாரு. இவர் பேரு மொய்தி. மேட்ச்ல அவர் வந்த உடனே அவர் பால் அடிக்கவும் டீம் வின் ஆயிடுறாங்க. எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இங்க நம்ம படத்தோட ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க பேரு காஞ்சனமாலா. அவங்க ஹாஸ்டல்ல டாக்டருக்காக படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி அவங்க ஹாஸ்டல்ல எல்லா மாணவர்களும் ப்ரே பண்ணும்போது அவங்க மட்டும் ரூம்ல இருப்பாங்க. இது அங்க இருந்து சிஸ்டர் பாத்துறாங்க. நீ ஏன் ப்ரே பண்ணாம ரூம்ல இருக்க, நீ ரூல்ஸே ஃபாலோ பண்ண மாட்டேன்ற அப்படின்னு சொல்லி சத்தம் கூட அதுக்கு அவங்களும் நீங்க ப்ரே பண்ண எதுக்கு கூப்பிடுறீங்க, எல்லா மாணவர்களும் ஒன்னா ட்ரீட் பண்ணணும்னு அர்த்தம் தானே, ஆனா சாப்பிடுற இடத்துல மட்டும் பணக்காரங்க ஏழுங்கன்னு சொல்லிட்டு சீட்டை மாத்தி வைக்கிறீங்க, அவங்களுக்கு கொடுக்குற ஃபுட்டையும் அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குறீங்க, அது தப்பு தானே, எல்லாருமே ஒரே மாதிரினா நீங்க ஃபுட்டையும் அப்படிதான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல சிஸ்டர் சைலண்டா இருக்காங்க. நான் லீவுக்கு போறேன், எல்லா மாணவர்களும் இப்ப இருக்க மாட்டாங்க, அவங்க போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நீங்க ரூல்ஸை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும், இல்லைன்னா இதுக்காக நாங்க ஸ்டூடெண்ட் எல்லாம் ஸ்ட்ரைக்கும் பண்ண ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்ல சிஸ்டர் அங்கிருந்து போறாங்க. லீவுக்காக ஹீரோயின் அவங்க ஊருக்கு வராங்க. அவங்க ஊர்ல ஒரு பெரிய பூஜை இருக்கும். அந்த பூஜைக்கு ஊர் மக்கள் எல்லாருமே திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல ஹீரோயினோட அப்பா தான் அந்த ஊர்ல கொஞ்சம் பெரிய நபர். அவரோட கோயிலுக்கு நிறைய பேரை கெஸ்டா இன்வைட் பண்ணுவார். அப்படி அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. அவரு ஹீரோட அப்பா, முஸ்லீம். அவங்க ஹீரோயினோட ஹீரோட அப்பாவும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. என்னதான் வேற வேற மதமா இருந்தாலும் அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருப்பாங்க. பூஜை எல்லாம் நடக்கும். பிரார்த்தனை பண்ண பொருட்கள் எல்லாம் கொடுக்க அதை அவர் அன்பா வாங்கிப்பாரு. என்னதான் இங்க இருந்தாலும் நாங்க இங்க வரும்போது எங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க அப்போ பாப்பாரு ஹீரோயினுக்கு கூட பிறந்தவங்க மொத்தம் 3 பேர். இவங்க எல்லாரையும் அவர் படிக்க வைப்பாரு. தன்னோட பொண்ணு டாக்டருக்கு படிக்கிறா, அவ படிச்சு பெரிய ஆளா வரணும் தான் என்னோட ஆசை அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் ஊர்ல இருக்கிற ஒரு நபர் ஹீரோயினை லவ் பண்றாங்க. ஹீரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஹீரோயினை ஒன் சைடா லவ் பண்ணுவாரு. அவங்க கிட்ட லெட்டர் குடிக்கணும் பல முயற்சி பண்ணுவாரு, ஆனா கொடுக்க முடியாது. ஏன்னா நடுவுல ஹீரோயினோட அண்ணன் வந்துருவாங்க. ஹீரோயினோட அண்ணன் கூட பிறந்த அண்ணன் கிடையாது, அவங்க சித்தப்பா பையன். அவரும் அந்த ஃபுட்பால் மேட்ச்ல ஒரு மெம்பரா இருப்பாரு. இவங்க நந்தி மாதிரி வந்தனால அவரால் லெட்டர் கொடுக்க முடியாம போயிடுறாங்க. இப்போ ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோக்கு இந்த பாலிடிக்ஸ்னா ரொம்பவும் பிடிக்கும். அதுலயும் ஹீரோட அப்பா காங்கிரஸ்ல இருந்தாலும் அந்த காங்கிரஸே தப்பு, ஏழையா இருக்கிறவங்கள ஏழையா இருக்கணும், தீண்டப்படாதவங்கள தீண்டப்படக்கூடாது அப்படின்னு தான் ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க அப்பாக்கே அகெயின்ஸ்டா இருப்பார். இதனால பையனுக்கும் அப்பா சண்டை வரும். இங்க ஹீரோயினும் லீவ் முடிஞ்ச பிறகு திரும்ப ஹாஸ்டலுக்கு போகணும்னு ரெடி ஆகுறாங்க. அப்போ அவங்க கிட்ட இருந்த ஒரு குட்டி தங்கத்தை வீட்டுல வேலை பாக்குற ஒரு லேடி கிட்ட கொடுப்பாங்க. ஹீரோயின் எல்லா கிட்டையும் அன்பா இருக்கிற கேரக்டர். இப்போ அவங்க அண்ணனும் அவனை பஸ் ஏத்தி விட்டேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக இப்ப மழை பெய்ய ஆரம்பிக்குது. அவங்க ஊர்ல எப்பவுமே மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். சில நேரத்துல மழை பெஞ்சிட்டே இருக்கு, அது வெள்ளமா மாறவும் ஆபத்து இருக்கும். ஸோ அதனால சீக்கிரமா போனேன்னு அவங்க கிளம்பும் போது வண்டி ரிப்பேர் ஆயிடுது. ஹீரோயினும் நான் பஸ்ஸை பிடிச்சு போய்க்கிறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி வேகமா பஸ் பஸ்ல நம்ம படத்தோட ஹீரோவும் ஏறாரு. இவங்க 2 பேருக்கும் நல்லாவே பழக்கம் இருக்கு. இப்ப ஹீரோயினும் ஹாஸ்டல் வந்துடுறாங்க. அப்ப அவங்க சிஸ்டரும் கூப்பிட்டு உனக்கு ஒரு லெட்டர் வந்துட்டு இருக்கு, பேரில்லா வருது, யார் இதை அனுப்புறான்னு சொல்லி கேட்பாங்க. பேர் இல்லாம வர்றதுன்னா எனக்கு மட்டும் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் அந்த லெட்டரை வாசிப்பாங்க. ஆனா அது அவங்களுக்கு ஒழுங்கா புரியாது. அதுல இருக்கிற புத்தகத்துல இருக்கிற ஒரு லைனும் அதுல மார்க் பண்ணி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் அவங்க ஒரு லெட்டரா மாத்தும் போதுதான் இந்த லெட்டர் அவங்க அப்பா ஃப்ரெண்டோட பையன் மொய்தி எழுதின லெட்டர்னு அவங்களுக்கு தெரிய வரும். ஆல்ரெடி ஹீரோயினுக்கும் அவரை தெரியும், அவர் ரொம்பவும் பிடிக்கும். இப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா காதலா மாறிக்கிட்டு இருக்கு. ஹீரோவும் ஹீரோயினை பார்க்க அப்பா ஹாஸ்டல் கிட்ட வருவாங்க. தூரமா 2 பேரும் பார்த்து சிரிச்சு ஒருத்தங்க லெட்டரா மாத்திப்பாங்க. இப்போ ஒரு நாள் ஹீரோயினோட அண்ணனுக்கு
ஃபிராக்சர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்கு வருவாங்க. அப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட சைகையில பேசிட்டே இருக்க இந்த நேரத்துல ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் கிட்ட தான் ஹீரோயின் பேசுறான்னு சொல்லிட்டு அவரோட மனசுல ஆசையா அதிகமா வளர்த்துப்பாரு. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டே இருக்க ஹீரோ ப்ராமிஸ் பண்ணிருவாரு, உன்னை தவிர நான் எந்த ஒரு பொண்ணையும் திருமணம் பண்ணிக்க மாட்டேன். இப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்துல ஹீரோட வீட்டுல அவங்க அப்பா ஹீரோக்கு வேற ஒரு பொண்ணு கூட திருமணம் பண்ணலாம்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் ஹீரோவும் வருவாரு. ஆனா அவரும் நான் வேற யாரையும் திருமணம் பண்ணிக்க மாட்டேன், நான் உங்க ஃப்ரெண்டோட பொண்ணை தான் லவ் பண்றேன்னு சொல்லிடுவாங்க. இதை கேட்டு அவங்க அப்பா பயங்கரமா கோவப்படுவார். அவ இந்து, ரொம்ப முஸ்லிம், நீங்க பண்ற காதனால எங்க 2 பேரோட நட்புறவு பிரிஞ்சிரும் போல, நீ எனக்கு பையனே இல்லைன்னு சொல்லிட்டு அடிச்சு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாரு. இங்க ஹீரோயினும் வீட்டுக்கு வேகமா போகும்போது ஹீரோட ஃப்ரெண்டு லவ் லெட்டர் கொடுப்பாங்க. ஆனா அதை ஹீரோயின் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இப்ப ஹீரோவும் அவங்களோட ரிலேட்டிவ் வீட்டுல தங்குவார். அப்ப அங்க இருந்த பொண்ணும், நீங்க அவங்கள காதலிக்கிறீங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்ல, அவ ரொம்ப அன்பானவ, அதனால நான் அவளை காதலிக்கிறேன். வாப்பாக்குதான் நீங்க அவங்கள லவ் பண்றது பிடிக்கல, பேசாம அவங்கள முஸ்லீமா மாத்தனா நீங்க 2 பேரும் திருமணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு கேட்க, அப்படி அவ பண்ணானா நான் அவளை கொலை பண்ணிருவேன், நான் அவளை காதலிக்கிறதே அவளா இருக்கிறனாலதான், அவ மாறத நான் சுத்தமா விரும்ப மாட்டேன்றது ஹீரோ சொல்லிடுவாரு. ஹீரோனிக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுப்பாரு, நான் இங்க தங்குறேன்ற மாதிரி. இந்த லெட்டர் தெரியாம ஹீரோனியோட அண்ணன் கையில மாட்டிக்கும். இதனால படிச்சுட்டு இருக்க ஹீரோயினை வேக வேகமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்கள அடிச்சு வீட்லயே லாக் பண்ணிடுறாங்க. இதை தெரிஞ்ச ஹீரோவும் அன்னைக்கு நைட்டு ஹீரோயினிய பார்த்து வாரம் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆனா ஹீரோயினும், எனக்கு அடுத்தது நிறைய தங்கச்சிங்க இருக்காங்க, நான் அப்படி பண்ணேன்னா அவங்க வாழ்க்கையே ஸ்பாயில் ஆயிரும், அதனால நல்லபடியா அவங்க வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம், அதுக்கடுத்த நான் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் நீ ஓகேனா உனக்காக எவ்வளவு வருஷம் வேணா வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க போயிடுறாரு. ஆனா ஹீரோயின் இது மாதிரி லவ் பண்ண விஷயம் உங்க சித்தப்பாக்கு சுத்தமா பிடிக்கல, அதனால அவங்க சித்தப்பா அடுத்த பசங்களை ஸ்கூலுக்கே போக கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் வீட்லயே இருக்க சொல்லிடுறாங்க. இதை பார்த்த ஹீரோயினும் கோவப்படுறாங்க, என்னதான் நீங்க படிக்க வேணாம்னு சொல்லிட்டீங்க, அவங்களாரும் படிக்கட்டுமேன்னு சொல்ல, நீ வீட்டுல இருக்கனால தானே இதெல்லாம் பேசுற, உன்ன முதல்ல யாருக்காவது கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்லிடுறாங்க. அதுக்கு ஹீரோ ஒரு லெட்டர் அனுப்புறாரு. அதை பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப மாப்பிள்ளை வீட்டு வரவும் அவங்களும் ரெடி ஆயிக்கிறாங்க. ஆனா அவங்க வர கோலம் விடும். ஒயிட் சாரி கட்டிட்டு வராங்க. இதனால மாப்பிள்ளை வீட்டு சைடு எல்லாம் கோவப்படுறாங்க. ஓ, 2ஆம் தாரமா தான் எனக்கு இவ்வளவு கட்டி வைக்கலாம்னு பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினை போட்டு செம்மடி அடிக்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணுன்னு கேட்டா, மொய்தி தான் என்னோட புருஷன், நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னா அது 2வது புருஷனும் அப்படின்னு சொல்ல, அவங்க சித்தப்பா அவங்க அண்ணன் எல்லாருமே ஹீரோயினை போட்டு செம்மடி அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு இந்த லெட்டர் மொய்தீன் கிட்ட வர விஷயம் தெரிஞ்ச பிறகு அவளை ரொம்பவும் கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் வீட்டுல வேலை பாக்குறவங்க, ஹீரோயினுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், நீங்க லெட்டர் கொடுங்கம்மா, என் உயிரே போனாலும் பரவாயில்ல, உங்க காதல் புனிதமான காதல், அதுக்காக நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு ரகசியமா லெட்டரை மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த லெட்டர் மத்தவங்க கையில கிடைச்சா அவங்க படிச்சு புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லி ஹீரோயின் உருதுலயும் மலையாளத்திலயும் லாங்குவேஜை மிக்ஸ் பண்ணி புதுசாமலே ஒரு வார்த்தையை உருவாக்கி எழுதி லெட்டரை மாத்திப்பாங்க. அடுத்த நாள் இங்க ஹீரோ எலெக்ஷனுக்காக பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப அவங்களுக்கும் அவங்க அப்பாவுக்கும் நிறைய சண்டை வந்துட்டு இருக்கும். அடுத்த கதையில ஹீரோ டெல்லிக்கு போகணும்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஆர்னரை சத்தத்தை மாத்தி கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம ஹீரோயினி கிட்ட ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, நான் ஒரு வாட்டி ஆரன் அடிச்சா நான் இந்த ஊருக்கு போறேன்னு அர்த்தம், 2 வாட்டி ஆரன் அடிச்சா நான் தொலைவில் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்னர் சத்தத்துக்கும் ஒரு வார்த்தையை ஹீரோனிக்கு சொல்லியிருப்பாங்க. இது ஹீரோனிக்கு மட்டும் இல்ல, ஹீரோனி வீட்டுல இருக்க எல்லாருக்குமே புரிய ஆரம்பிச்சிடும். இப்ப அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல ஹீரோ காங்கிரஸோட சோனியா காந்தின்றவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பத்தின மேகசின் ஒன்னா பப்ளிஷ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல எல்லாத்தையும் வர ஆரம்பிச்சிடும். இதை ஹீரோயினோட அப்பா பார்த்துட்டு அவன் ஸ்மார்ட்டான பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அது என்ன மேகசின் சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டும் ஹீரோனோட அண்ணன் கிட்ட வந்து கொடுக்க, அதுல ஃபுட்பால்ல இருந்த எல்லா மெம்பர்ஸை பத்தியும் ரொம்ப அழகாவே எழுதியிருக்காரு. பரவாயில்ல, ஐஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டான் போல நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இன்னுமே உஷாராயிடுறாங்க. இப்ப அன்னைக்கு நைட்டு ஹீரோ ஒரு டிராமா போட போறோம், அதுக்கு ஊர் மக்கள் எல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எலெக்ஷன் பத்தினதுன்னு நினைப்பாங்க. ஆனா அது கிடையாது. ஹீரோ யார வேணா காதலிக்கலாம், அது எதுக்கு நீங்க ஒரு மதத்தை கொண்டு வந்து அந்த காதலை பிரிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு டிராமா போடுவாரு. இதை பார்த்த ஹீரோனோட அண்ணன் எரிச்சல் ஆயிருவாரு. அதனால எல்லாருமே பிளான் பண்ணி ஹீரோவை கொலை பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்ணுவாங்க. ஆனா ஹீரோக்கு
என் ஃப்ரெண்டு உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ முகத்தை மூடி என்ன பிரயோஜனம்? நான் நினைச்சேன் நான் காதலிக்கும் போது என் காதல நீதான் நல்லா புரிஞ்சுப்ப, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு. ஆனா ஃப்ரெண்டா இருந்துட்டு என்ன நீ இன்னும் புரிஞ்சுக்கல. எனக்கு இதை நினைச்சா வேதனையா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ பேசிட்டு போக அவர் ஃப்ரெண்டுக்கே அப்செட் ஆயிரும். இப்ப அடுத்த காலையில அவங்க சித்தப்பாக்கும் ஹீரோனிக்கு அலைன்ஸ் பார்த்திருக்கோம், அவங்க வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க வந்திருக்க மாட்டாங்க. அப்பதான் ஹீரோட ஃப்ரெண்டும் ஒரு பேப்பர் எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு. அதுல என்ன இருக்கும்னா, ஹீரோ ஒரு போட்டோ ரெடி பண்ணிருப்பாங்க. அதுல ஹீரோனும் வார்த்தைகள் சொல்ற மாதிரி. இத பார்த்து வர மாப்பிள்ள ஓடி போயிடறாங்கன்னு சொல்ல அவங்க சித்தப்பாக்கு பயங்கர கோவம் வந்துரும். ஹீரோனை போட்டு செம்மடி அடிப்பாங்க. அவங்க அம்மாவும், ஏண்டி அவங்க மறந்துரு, வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா, இல்லம்மா நான் செத்து கூட போயிருவேன், ஆனா வேற யாரையும் திருமணம் பண்ணிக்க மாட்டேன், என்னை விடுமா, எனக்கு அவன் தான் அப்படின்னு சொல்ல, அவன் கூட சேர்ந்தா உன் வாழ்க்கை நல்லா போகும் நீ நினைக்கிறியா அப்படின்னு அவங்க அம்மா கேட்பாங்க. அவன் கூட நான் நல்லா வாழ்றேனாலாம் எனக்கு முக்கியம் இல்ல, என் கூட அவ இருந்தாலே போதும், நான் சந்தோஷமா இருப்பேன். நீ தங்கச்சிங்களுக்கெல்லாம் மாப்பிள்ள பாரு, கல்யாணம் பண்ணிவே, எனக்காக அவன் கல்யாணத்தை நிறுத்தி வைக்காத, நான் இப்படியே அவன் நினப்பாவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அடுத்த நாள்ல இருந்து அவங்க தங்கச்சிங்க எல்லாருக்கும் மாப்பிள்ள பார்த்து கடகன்னு கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க ஹீரோயினும் லெட்டரை மாத்தி மாத்தி கொடுத்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. இங்க ஹீரோயினோட தங்கச்சிங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆகி அவங்களுக்கே குழந்தைலாம் பிறந்துரும். ரொம்ப வருஷம் ஆயிரும். இப்ப ஹீரோனையும் சந்திச்சுப்பாங்க. ஹீரோக்கு வெள்ளை முடி வந்துடும், ஹீரோயினுக்கும் வயசாயிரும். இப்ப ரெண்டு பேரும் சந்திப்பாங்க. அப்போ ஹீரோவும் ஹீரோனி கிட்ட, இப்போ நீ ஓகே தானே, நம்ம திருமணம் பண்ணிக்கலாமான்னு கேட்க, இவ்வளவு வருஷம் எனக்காக காத்து இருந்தீங்க, அதுக்கு என்ன காரணம்னு போது, நான் உனக்கு கொடுத்த ப்ராமிஸ் தான், கண்டிப்பா நான் உன்னதான் காதலிப்பேன், உன்னதான் திருமணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெடி ஆயிக்கிறாங்க. அப்ப ஹீரோ நடந்து போயிட்டு இருக்குமோ ஜோருன்னு மழை பெய்யும். எதிர கார் வரும். அவங்க அப்பா கார் தான். நீ இன்னும் திருந்தல, மாற மாட்டல, உன்னால என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் போயிரும் போல, நீ எல்லாம் எனக்கு புள்ளையா இருந்து என்னடா பிரயோஜனம், நீ இந்த உலகத்துக்கு தேவலன்னு சொல்லி அவங்க அப்பாவே பையனை குத்தி கொலை பண்ணிடுறாரு. இப்ப காமிக்கிறாங்க. இந்த சீன் தான் படத்துக்கு முன்னாடி வந்திருக்கும். ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருப்பாரு. அவங்க அப்பா தான் பையனை குத்திட்டேன்னு சொல்லி அவரே ஜெயில போய் சரண்டர் ஆயிருவாரு. அப்போ ஹீரோனியோட அப்பா வந்து ஹீரோட அப்பாக்கு ஜாமீன் வாங்கி தருவாரு. நீ கவலைப்படாத, நீ என் ஃப்ரெண்டு, எனக்கு உன் மேல கோவமே இல்லை அப்படின்னு சொல்ல, இங்க அவங்க அம்மா ரொம்ப சோகத்துல இருக்கும் போதுதான் ஹீரோயின் அழுதுகிட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு லெட்டர் எழுதி கொடுப்பாங்க. அந்த லெட்டரை வீட்டுல வேலை பாக்குறவங்க கிட்ட கொடுக்க, அவங்க ஓடி போய் ஹீரோட அம்மா கிட்ட கொடுக்க, அந்த லெட்டரை ஹீரோட அம்மா எடுத்துட்டு போவாங்க. ஆனா டாக்டரும், உங்க பையனோட உடம்புல இப்ப ரத்தம்ல ரொம்ப டயர்டா இருக்காரு, நீங்க இந்த லெட்டரை கொடுக்காதீங்கன்னு சொல்ல, இந்த லெட்டர் தான் என் பையனுக்கு உயிர், இதை கொடுத்து அவனுக்கு தெம்பு வந்துடும் பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை கொடுக்குறாங்க. அதை ஹீரோ வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டே வர்றாரு. இப்ப ஹீரோ குணமான பிறகு ஹீரோ கோர்ட்டுக்கு போகணும். அவங்க அப்பா மேல அவங்க அம்மா கேஸ் கொடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க அம்மா பெத்த பையனே கொலை பண்றீங்க, உங்க கூட நான் வாழ மாட்டேன்னு சொல்லி அவங்கள வீட்டை விட்டு வந்திருப்பாங்க. இப்ப அந்த கேஸுக்கு ஹீரோ கோர்ட்டுக்கு போறாரு. ஹீரோ கிட்ட உங்க அப்பா தானே உன்னை கொலை பண்ணாருன்னு கேட்க, ஹீரோ இல்லையே, என் அப்பா என்னைய கொலை பண்ண போறாரு, அன்னைக்கு ஜோரன் மழை பெஞ்சிருந்துச்சு, நடந்து போகும்போது காத்து தவறி குச்சில விழுந்துட்டா, அது என் வயிற்று குத்திடுச்சு, என் அப்பா தானே கொலை பண்ணேன்னு சொல்ல அவங்க அப்பாவுக்கு ரொம்ப அசிங்கமாயிரும். அவரும் வீட்டுக்கு வராரு. பெத்த பையனுக்கு இருக்கிற அந்த மெச்சூரிட்டி எனக்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க பையனையும் மனைவியும் பார்த்துட்டு வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இங்க ஹீரோட அம்மாவும், அதுதான் எல்லாம் சரியாச்சுல, போய் என் மருமகளை தூக்கிட்டு வாடா அப்படின்னு சொல்ல, இப்ப அடுத்த நாள் பாக்குறாங்க ஹீரோட அப்பா இறந்து போயிருப்பாங்க. அதனால இந்த திருமணம் இன்னும் கொஞ்சம் ஆண்டு தள்ளி போயிடும். இப்ப ஹீரோனியோட வீட்டுல எல்லாம் சினிமாக்கு போகணும் நீயும் வான்னு சொல்லி ஹீரோனியா கூட்டிட்டு போவாங்க. அங்க ஹீரோ வந்து ஹீரோனி கிட்ட, இப்ப எல்லாமே முடிஞ்சிடுச்சு, நைட்டு மீட்டுக்கு வெளியே வா, நம்ம ஓடி போய் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் எல்லா திங்ஸையும் பேக் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா ஹீரோனியோட சித்தப்பா இறந்து போனனால திரும்பவும் கல்யாணம் தள்ளி போயிடுது. இப்ப ஹீரோனியோட வீட்டுல இருக்கிற சொந்தக்காரங்களாம், எவ்வளவு நாள் தான் இப்படி ஒரு பொண்ணை வீட்டுல வச்சிருப்பீங்க, இதனால ஊரே நம்மளை பத்தி தப்பா பேசும் அப்படின்னு சொல்லி ஹீரோனியோட அண்ணன் கிட்ட அவளை யாருக்காவது கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ஹீரோனியோட அண்ணனும், எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், அவ மாதிரி ரொம்ப அன்பா இருக்கேன், அவ பண்ண அந்த காதல்ன்றதுக்காக அவளை ரொம்ப சித்திரவதை பண்ணிட்டோம், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இப்போ ஹீரோட ஃப்ரெண்டு வராரு. நான் அவளை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இவர் இன்னுமே சிங்கிளா தான் இருப்பாரு. அதனால இப்ப பொண்ணு பார்க்க எல்லாருமே வராங்க. அப்ப ஹீரோயின் நல்லாவே அலங்காரம் பண்ணிட்டு வராங்க. அவரும், நீ என்ன அக்செப்ட் பண்ணிட்டதானே, அதனாலதான் இப்படி வந்திருக்கேன்னு நினைக்கிறேன், ஏன்னா மத்தவங்க வரும்போது எப்பவுமே விடோ மாதிரி வருவேன் அப்படின்னு சொல்ல, இல்ல எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு, எல்லார்கிட்டயும் நான் முடியாதுன்னு சொல்லி டயர்ட் ஆயிட்டேன், ஆனா எனக்கு உன்னை பத்தி தெரியும், நீ என்ன புரிஞ்சுப்பேன்னா உன்கிட்ட நான் இப்ப பேசுறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோனியோட ஃப்ரெண்டும், நான் உன்னை ரொம்ப நாளா லவ் பண்ணேன், இன்னுமே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், எனக்கு உன்னோட பாஸ்ட் தெரியும், நான் அது பெரிய விஷயமா எடுத்துக்கல, நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன், உன்னை நான்
நல்லா வச்சுப்பேன் அப்படின்னு சொல்ல, நீங்க எந்த அளவுக்கு என்ன லவ் பண்றீங்களோ அதை விட அதிகமா மொய்தீன் என்ன லவ் பண்றாரு. நானும் அவரை மனசார நேசிக்கிறேன். நான் உங்களை திருமணம் பண்ணா கூட நீங்க என் உடலை தான் திருமணம் பண்ணிப்பீங்க. நான் செத்து போயிருவேன். எனக்கு அப்படி ஒரு திருமணம் வேணுமா நீங்க தான் யோசிக்கணும். என்ன ஆனாலும் நான் மொய்தீனை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அவரும் புரிஞ்சுக்கிறாரு. சரி, உன் மனசுல இருக்கிற மொய்தீனை யாராலையும் மாத்த முடியாது. அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. ஆனா அவரோட ஃப்ரெண்டு ஹீரோவை பார்க்க போறாங்க. அவர் சின்ன வயசுல ஹீரோயினோட போட்டோவை வச்சிருப்பாரு. அந்த போட்டோ எடுத்துட்டு போய் ஹீரோ கிட்ட கொடுத்து, ஹீரோயின் உனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. ஹீரோட ஃப்ரெண்டுக்கு பையன் பிறந்திருப்பாங்க. அந்த பேர் சூட்டு விழாக்காக எல்லாமே வந்திருப்பாங்க. அப்ப ஹீரோயினும் வேலைக்காரி மாதிரி காஸ்டியூம் போட்டுட்டு வந்திருப்பாங்க ஹீரோவை சந்திக்க. ஹீரோவும் எல்லாமே முடிஞ்சிருச்சு, இதுக்கு அடுத்து நம்ம திருமணம் பண்ணிக்கலாம், ஆனா நம்ம இங்க இருக்க வேணா, நம்ம ஃபாரினுக்கு போயிடலாம், நான் பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்ல, எதுக்கு, எனக்கு என்னவோ இங்க இருக்க வேணாம்னு தோணுது, நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு, அதனால நம்ம ஃபாரின்ல போய் அங்கேயே செட்டில் ஆயிடலாம், நான் எல்லா பேப்பரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், என் ஃப்ரெண்டும் அங்கதான் வேலை பாக்குறான், அவன் எல்லாமே பண்ணி கொடுத்துருவான், நீ ரெடியாரு, இந்த வாட்டி கண்டிப்பா நம்ம போறோம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்குள்ள கொஞ்சம் வருத்தம் தெரியுது. நீ பயப்படாத, எப்பவுமே நீதான் என் மனைவின்னு சொல்லிட்டு ஞாபகத்துக்காக ஹீரோட மோதிரத்தை ஹீரோனி கிட்ட கொடுக்குறாரு. இப்ப அடுத்த நாள் காலைல ஹீரோ போஸ்ட் ஆபீஸ் போறாரு. பாஸ்போர்ட்டை வாங்கிக்கிறாரு. எல்லாமே கிளியர் ஆயிருக்கும். சந்தோஷத்தோட வெளியே வராரு. அப்போ ஃப்ரெண்ட பாக்குறாரு. அவர்கிட்ட காமிக்கும் அவரும் சந்தோஷப்படுறாரு. அப்படி அவங்க வரும்போது அவங்க ஊருக்கு போகணும்னா படகுல தான் போகணும். ஆனா படகுல ஆல்ரெடி நிறைய பேர் இருப்பாங்க. ஹீரோவும் வேற ஒரு படகு வருமான்னு கேட்க, படகு ஓட்டவரை மழை பெய்யுற மாதிரி இருக்குப்பா, அதிகமா மழை பெய்ஞ்சுச்சுன்னா மழை டைம்ல படகு ஓட்டுறது கஷ்டம், அதனால எல்லாமே இந்த ஒரு படகுல ஏறிக்கோங்க, இதுக்கு அடுத்த வேற படகு வராது அப்படின்னு சொல்ல, எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி அந்த படகுல ஏறிக்கிறாங்க. இங்க ஹீரோயினும் அவங்க எப்பவுமே கட்டுற அந்த வெள்ளை சாரிய செவுத்துல தேய்ச்சி அப்படியே கலர் மாத்துறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. இப்போ ஹீரோவும் அந்த படகுல போயிட்டு இருக்க, இப்போ ஜோரான மழை பெய்ய ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துக்குள்ள படகு அசைய ஆரம்பிக்குது. அந்த இடத்துல வெள்ளம் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஒரு சுழலும் வந்துடும். படகு ஆடினால குழந்தைங்க எல்லாம் தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. அதனால மக்கள் எல்லாம் ஹீரோவையும் மத்த ஆட்களையும் காப்பாத்த படகு எடுத்துட்டு வராங்க. ஆனா ஹீரோ அவர் தப்பிக்காம தண்ணியில விழுந்த எல்லாரையும் காப்பாத்தி கொஞ்சம் கொஞ்சமா மேல கூட்டிட்டு வந்து வேற படகுல ஏத்திட்டு இருக்காரு. அப்படி வேற படகுல ஏத்தும் போது அந்த படகுல ஹீரோனோட அண்ணா இருப்பாங்க. அவங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்கள ஹீரோ தான் காப்பாத்தி கூட்டிட்டு வருவாரு. இதெல்லாம் அவங்க அண்ணன் பாத்துக்கிட்டு இருப்பாரு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் கூட்டிட்டு வர சுழல் அதிகமா ஆயிடுது. எல்லாருமே ஹீரோவை மேலே வந்துரும், போதும் உயிரை காப்பாத்துன்னு சொல்லி, ஹீரோவும் இல்ல சில பேர் உள்ள இருக்காங்க நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போக ஒரு சுழல மாட்டிக்கிட்டு ஹீரோ இறந்து போயிடுறாரு. அவரோட உடல் கிடைக்கவே இல்லை. இதை பார்த்த எல்லாம் கவலைப்படுறாங்க. ஹீரோயின் சூசைடுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க. ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஹீரோனியால நம்ப முடியல, கதறி கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அந்த சுழல்ல நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. நிறைய பேரோட உடல் கிடைக்காது. அவங்க உடல் எல்லாம் அந்த தண்ணியோட தண்ணியா போயிடுச்சுன்னு சொல்லி இறந்து போனவங்களுக்கான எல்லா பூஜையும் அந்த தண்ணியை வச்சுதான் பண்றாங்க. இப்ப ஹீரோயின் அவரோட உடல் அந்த தண்ணியில தானே இருக்கு, அந்த தண்ணி எனக்கு குடிக்க தாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஃப்ரெண்டும் குடிச்சிட்டு வந்து தராரு. அந்த தண்ணியை குடிச்ச ஹீரோயின் நிறைய மாத்திரையை மெழுங்கி இறந்து போக ட்ரை பண்றாங்க. ஆனா வீட்டுல இருந்தவங்க எல்லாம் ஹீரோயினை தடுக்க முயற்சி பண்றாங்க. ஹீரோயினும் அவர் போன இடத்துக்கு நானும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இப்போ மொய்தீனோட அம்மா வராங்க. நீ ஏன் சாகணும், அவ உன்னை வாழணும்னு தானே விட்டுட்டு போனா, அவரோட மனைவிய என் வீட்டுல வந்து மருமகளா வாழு அப்படின்னு சொல்ல, ஹீரோனை அழுதுகிட்டே இருக்க அவங்க வேகமா வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. ஹீரோனோட குடும்பத்துல இருக்கிறவங்க யாருமே எதுவுமே தடுக்கல. அப்படியே ஹீரோயின் மொய்தியோட வீட்டுல அவரோட மனைவியா அந்த வீட்டுக்கு மருமகளா உள்ள போறாங்க. உள்ள போறவங்க கொஞ்சம் தயக்கமா இருக்கு. வெளியே பார்த்தா மொய்தீன் வந்து உள்ள போ அப்படின்னு சொல்ற மாதிரி உருவம் அவங்களுக்கு தெரியுது. சந்தோஷப்பட்டுட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. ஹீரோவோட மனைவியா விடோவா அந்த வீட்டுல ஹீரோயின் வாழ்றாங்கன்னு சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. ஆனா எனக்கு ரொம்ப கியூரியாசிட்டி இருந்துச்சு, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும். நான் பார்த்த அந்த இமேஜை உங்களுக்கும் ஷேர் பண்றேன். இவங்க தான் அந்த படத்துல வரக்கூடிய உண்மையான ஹீரோ ஹீரோயின். இவங்க இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோ பேர்ல சில ட்ரஸ்டும் வச்சு நிறைய பேருக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. இது எனக்கு கிடைச்ச சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இது மாதிரி காதல் கதைகள் எல்லாம் கற்பனை கதைகளா தான் படத்துல போடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா இது உண்மை கதைன்னு தெரிஞ்ச பிறகு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. உங்களுக்கு இந்த படம் பார்க்க எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்துல நான் உங்களை சந்திக்க வரேன். And till then, bye bye.